நீ என்ன ரூபத்தோடு வருவாய்? அண்ணா என் அருமை அண்ணன் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரியதோர் அண்ணனாகிய இந்த பீமசேனனே ஒரு ரூபத்தோடு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அப்படி இருக்கின்றபடியினாலே நானும் உங்க தம்பி நானும் ஒரு ரூபத்தை தேர்வு செய்துதான் ஆக வேண்டும். அதனால அண்ணா எனக்கு ஒரு ரூபம் தெரியும். என்ன ரூபத்தோடு வருவது தெரியுமா? ரெடியாக ரூபம் கொண்டே கவலையே பண்ணலப்பா. ஒரு ரூபம் இருக்கின்றது. ஏ தம்பி, அதாவது என்ன ரூபம் நீ என்ன செலக்ஷன் பண்ணி வச்சிருக்கிற? ஓஹோ, அது என்ன ரூபம்? அதான் சொல்லுவாங்க இல்லையா, பேணி ரூபம். ஏன் இது 9 ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, மாத்தி போட்டா வருமே அது. அதுதான் அண்ணா. எப்படிமா எடுக்க முடியும்? அண்ணா மிஸ்டர் மிஸ்ஸஸ் மிஸ்டரும் அல்ல மிஸ்ஸஸும் அல்ல, ரெண்டு கேட்ட. ஏன்னா எனக்கு அந்த ரூபாய் எப்படி கிடைச்சது தெரியுமா? ஏ தம்பி, அதாவது ஆணா இருக்கக்கூடிய நீ ஒரு பெண்ணாய் ரூபாய் எடுப்பேன் என்று சொன்னால் கூட பரவாயில்லை. ஆனா ஒரு திருநங்கையாய் செல்வேன் என்று சொல்கிறாயே தம்பி. அண்ணா அந்த ரூபாய் எப்படி கிடைச்சது? இது இந்த கதை எப்ப நடந்தது? அது ஒரு கதை, பெரிய சோக கதை. சின்னதா சொல்லுது, நீ பெருசாலாம் சொல்லாத. சின்னதா சுருக்கம் சொல்லட்டுமா? சின்னதா சொல்லி ரசிக்கிற மாதிரி ருசிக்கிற மாதிரி சொல்லு. அண்ணா அந்த திருவள்ளுவரை வெல்ல வேண்டும் என்று சொல்லி வாசுவதம் பெற வேண்டும் என்று சொல்லி அருச்சுவன் தவமறுக்க சொன்னல்லவா? ஆமா. சரவணபகின் பக்கத்திலே. ஆமா தம்பி. கடுமையா தவ இருந்தே சிவனை கண்டேன், பாசு அஸ்திரத்தையும் பெற்று அப்படி பெற்று விட்டு தேவநாட்டிற்கு போனேன். ஏன்னா நான் தவமறுக்கும் போது என் தந்தையாக இந்திர பகவான் பரிசோதனை செய்து பார்த்தார். அதனாலதான் பரிசோதனை நான் வெற்றி விட்டு பாத்தீங்களா? அதை கண்ட எங்க அப்பா வரும்போது தேவநாடு வந்து விட்டு செல்லப்பா என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். சரி, அதன் பிரகாரமாக எங்க அப்பா கூப்பிட்டாங்களே, போகாம இருக்க முடியுமா? தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்பா கூப்பிடும் போது போகாமல் இருக்கக்கூடாது. நீ சென்றாயா தம்பி? கண்டிப்பா உடனே சென்றான்னா. சரி, அவன் நிறைவேறிய உடனே புஷ்பரதம் வந்தது, அதை ஏறி அவன் தேவநாடு சென்றேன். சரி சரி. அப்பா என்ன வரவேற்பு திரும்ப தேவசபைன்னா சும்மாவா? நாட்டிய மாதர்கள் நடனமாட, ஊர்வசி மேடக ரம்பை திருத்தொகை நாட்டுகள் நடனமாட, இருந்தக வாசிக்க, அதை பார்க்க, ஆட நான் பார்க்க, நான் ஒரு ஆட்டம். நீ பார்க்க உங்க ஆட, அவங்க ஆட நீ பார்க்க, நீ பார்க்க உங்க ஆட. அப்ப கொஞ்சம் ஆடுங்க பாப்போம். சரி, நல்ல தரிசனம் எல்லாம் பார்த்து விட்டு கொஞ்சம் தூக்கம் இல்லையா? ஆமா நிச்சயமா. அதாவது எவ்வளவுதான் ஒரு ரசனையான கலையாவே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் தானே பார்க்க முடியும். நிகழ்ச்சி எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியம். எனக்கு என்று ஒரு மண்டபம் வந்து தனியாக எங்க அப்பா அமைச்சிருந்தாரு. சரி, அந்த மண்டபத்திலே சென்று நித்திரை செய்து கொண்டு இருக்கிற நேரத்திலே என்ன தெரியுமா? என்னமா? அந்த சாம வேலையிலே வேலையிலே
வந்து ஆமா. அப்படி கதவை தாழ் தட்டினார்கள். டொக்கி டொக்கி டொக்கி. நானும் யாராவது இந்த நேரத்துல வந்து கதவை தட்டுறது? நடு சாம வேளையிலே அதானே. ஒரு ஆண் மகன் தங்கி இருக்கக்கூடிய அறையின் கதவை வந்து தாழ் தட்டுவதாக இருந்தார். சரி. யார் வருவாங்க? அதானே. என்னவா இருக்கும்? ஒரு நேரம் பான் பராக்கு வாங்க வந்திருப்பாளா? யாரும் மலர் கதவை திறந்து பார்க்கணுமே. ஆமா. என்று கதவை திறந்து பார்க்கின்ற போது நம்ம அப்பா திரு சபையில நடனமாடக்கூடிய ஆஹா. ஊரு செம்மா என்னாங்க. ஓ, அந்த பொண்ணு. அப்ப நான் நினைத்தேன், என்ன? அப்பாவுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பணிப்பெண். ஆமா. நமக்கு ஒரு தாய் மாதிரி தானே. நிச்சயமா நிச்சயம். பெண் அண்ணே என்று வணக்கம் என்று கூப்பிட்டேன். மேளக்கலைஞர்கள் உடனடியாக கோவிலுக்கு வருமாறு அழைக்கிறார்கள். மேளக்கலைஞர்கள் உடனடியாக கோவிலுக்கு வருமாறு அழைக்கிறார்கள். அதனால ஆஹா. வாங்க அம்மா என்று வணக்கம் என்று சொல்லி பாருங்க. சரி. ஊரட்சி வந்ததே ஆமா. அம்மா வாங்கம்மா. வந்தேன் வந்தேன். என்னது அம்மாவா? அம்மா. அடே அர்ச்சனா, ஆ. என்ன தின்ன முறைக்கு நான் யாரு? ஒரு நடுசாம வேளைகளில் இரவு எத்தனை மணி ஆகின்றது? 12 மணி. 12 மணி வேளையிலே ஒரு ஆண் மகன் இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு அழகான பெண் வந்து கதவை தட்டினாலே, ஆனால் அவ எதுக்கு கூப்பிட்டு இருப்பா? எதுக்கு அழகான கூப்பிடுறாங்க? பெண் எதுக்கு கூப்பிடுவா? எதுக்கு கூப்பிட்டு இருப்பா? எதுக்கு ஒருவேளை சுண்ணாம்பு தரா? ஒருவேளை சுண்ணாம்பு வாங்குறதுக்கு நான் வெத்தலை வாங்க தண்ணிட்டு இருக்கிறேன். ஒருவேளை ரூம் மாறி தட்டினாங்கன்னா, ஒருவேளை ரூம் கதவு மாறி தட்டிட்டீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் கிடையாது. ஆமா. உன்னுடைய ஆண் தன்மையை நாடி வந்தேன் அர்ச்சனா. ஐயோ அம்மா, நீங்க யாரு? எனக்கு ஒரு தாய் மாதிரி இல்லவா? ஆஹா. நீங்க இப்படி தகாத வார்த்தைகளை பேசலாமா? அடே அர்ச்சனா, ஏய். அடுத்த சாம வேளையிலே உன்னுடைய ஆண் அழகை கண்டு உன் ஆண் தன்மைக்காக நான் தேடி வந்த என்னை பார்த்து ஆ. அம்மா என்று அழைத்தாயே அர்ச்சனா. அதனால எனக்கு கிடைக்காத இந்த ஆண் தன்மையானது ஆமா. இனி வையகத்தில் எவனுக்கும் கிடைக்காமலே ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத பேடியாக போ என்ற சாபத்தை கொடுத்து சென்றார் ஊர்வசி. சரிதான். அண்ணா, சாபத்தில் படலாம எனக்கு இந்த சாபம் கிடைத்தது. அதானே. மறுநாள் அதிகாலையை தந்தை வந்து பார்க்கின்ற போது நான் இந்த ரூபத்தோட இருந்தேன் பாருங்க. எப்படி இருக்கும்? அப்பதான் எனக்கு பிறகு சாபம் மாத்தி கொடுத்தாங்க. ஆமா, ஒரு பக்கம் பார்த்தா மீச, ஒரு பக்கம் பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தா ஒண்ணும் இல்ல, ஆ. ஒரு பக்கம் பார்த்தா சேல முந்தாடு, சேலை முந்தானை. ஒரு பக்கம் பார்த்தா சட்டை காலரு, காலவே ஒரு பக்கம் பார்த்தா கிராப்பி, ஒரு பக்கம் பார்த்தா கொண்டை. கொண்ட. இந்த ரூபத்தோட வெளியே போனா வெக்கமா இருக்காது. ஆமாமா. நான் வெளியே போக முடியாம அரண்மனைக்குள்ளேயே வெக்கப்பட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன் அண்ணா. அப்படி இருக்கும்போது ஆ. என் தந்தை வந்து என்னை பார்த்தால் பாருங்க, சரி. இந்த சாபம் எப்படி வந்தது என்று கேட்க ஆஹா. நான் ஊர்வசியை சொல்ல ஆமாம். உடனே தந்தை ஊர்வசி அழைத்து, "ஏ ஊர்வசி, ஆ. என் பிள்ளைக்கு விருதை சாபத்தை கொடுத்தார்." ஐயா, பிரதி சாபமா? ஆமா. சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க. ஆ. நானும் ஏதோ ஆசைப்பட்டேன், சரி. ஏதோ ஆதங்கப்பட்டேன், கோவப்பட்டு அதே வேகத்துல சாபம் போட்டு விட்டேன். சரி, நீங்கள் என்னுடைய எஜமானர் பிரதி சாபம் என்று கொடு என்று சொன்னபடியினால, அதாவது இன்றைக்கு இந்த அர்ச்சன மகாராஜாவை விட்டு இந்த ரூபம் விட்டு செல்லும். ஆனால் இவருடைய வாழ்விலை என்றாவது ஒரு நாள் இந்த ரூபம் இவருக்கு தேவைப்படுமே. ஆனால் அவர் என்னை நினைத்து மந்தாடி வணங்கினாரே, ஆனால் ஒரு வருடம் இவரோடு இந்த ரூபம் பற்றி பிடிக்கும் என்று சாபம் கொடுத்தார்கள். அண்ணா, பிரதி சாபம். இப்ப இந்த கைவசம் அந்த சாபம் இருக்கிறது. ஆஹா. அந்த சாபத்தை கொண்டு ஒரு வருடம் அக்கியாத வாசத்தின் அழகாக கழித்து விடுவேன். ஆமாமா. ஓ, ஏ தம்பி அது அர்ச்சனா. மட்டும் இல்ல, ஆஹா. அந்த மச்ச நாட்டு அரசன் சரி, அவருக்கு ஒரு மகள் இருக்கின்றாள். ஆமா. அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கேன் நீ. நான் தான் இந்த ஊர் நாட்டுக்கே சென்று வந்தேன். ஆமா, இருந்தாலும் அவர் பேரு உத்தரை குமாரி. அவன் யார் வீட்டுல எத்தனை பொட்ட பிள்ளை இருக்குன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். ஐயோ, அண்ணா, மோசமான ஆளு நீ. நீ ரொம்ப மோசம் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆஹா. ஆனா அப்படி கிடையாதுன்னா, ஓஹோ, எனக்கு கொஞ்சம் வீக்கு தான். என்னது வீக்கு? கொஞ்சம் லேடிஸ் விஷயத்துல வீக்கு தான். லேடிஸ் விஷயத்துல நீ ரொம்ப ரொம்ப வீக். ரொம்ப வீக்கு. இனிமே அந்த மாதிரி வீக்கா இருக்காத. ஆனா இப்ப அப்படி கிடையாதுன்னா, ஆ. என்றைக்கு நம்முடைய மனைவியாகிய பாஞ்சாலிகளை சபையில வைத்து புகழ் உரித்தானோ அந்த துரியோதனன், ஆஹா. அன்றைக்கு என் மனதிலே வந்த ஒரு வைராக்கியம். அதானே. அந்த துரியோனை என்றைக்கு கொன்று குவிக்கின்றேனோ ஓஹோ. அதற்கு பின்புதான் மற்ற விஷயங்கள். ஏ தம்பி, இந்த வைராகி எப்பவும் அணையாத தீ மாதிரி இருதயத்துல கொழுந்து அப்படியே விட்டீங்க. ரத்தத்திலே ஊறிவிட்டதுன்னா ரத்தத்திலே ஊறிவிட்டது. ஏ தம்பி அர்ச்சனா, அண்ணா, இப்ப எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆமா. எப்படியோ ஒரு வருஷ காலத்தை நீ அந்த ஊர்ல போய் சமாளிச்சிடலாம். அந்த உத்தரகுமாருக்கு நடனம் சொல்லக்கூடிய நடன ஆசிரியராக நான் சென்று அங்கு தங்கிக் கொள்வேன். ஓ, டான்ஸ் டீச்சரா? ஆமா. குருவா, குருவா. யாராவது உன்னிடத்திலே வந்து உன்னுடைய பெயர் என்னவென்று கேட்டால் பிரகநலை என்று சொல்வேன். ஓ, அதுவும் அங்கு இல்லாம இங்கு இல்லாம. ஆமா. ஆமா. பகவதி.
இருக்கின்றார். யார் யாரு அம்மா? யாருக்கு அடுத்தது யாரு? அடுத்தது யாரு? நகுலதேவன் இருக்கின்றான். நகுல மகன். ஏ தம்பி, அண்ணா. ஏ நகுலா, அண்ணா என்னண்ணா? ஓடியா 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 இங்க பாரு. அண்ணா என்னன்னா சொல்லுங்க. இங்க வா, நம்ம அண்ணா தர்மண்ணா கூப்பிடுற.